சென்னையை தாரை வார்க்கிறாரா எடப்பாடி? அண்ணாமலைக்கு செக் வைத்த செந்தில் பாலாஜி. தமிழகத்தின் அடுத்த தேர்தல் டிஜிபி யார்? வணக்கம் நேயர்களே, இது HKS வாய்ஸ் மீடியாவின் நிழல் உலக செய்திகள். 2026 தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் அரசியல் கட்சிகளின் ரகசிய வியூகங்கள், தொகுதி பங்கீடு மோதல்கள் மற்றும் அதிகார மட்டத்தில் நடக்கும் அதிரடி மாற்றங்களை அலசப்போகிறோம். 1. சென்னையை கழற்றி விடுகிறதா அதிமுக? பாஜகவின் அட்வான்ஸ் ஆட்டம். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் சென்னையில் அடைந்தது மொத்த தோல்வி இந்த முறை அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளையே அஞ்ச வைத்திருக்கிறது. பயம். ஜெயக்குமாரை தவிர மற்ற மூத்த தலைவர்கள் சென்னையில் போட்டியிட தயங்குவதால் தோற்கும் தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கே தள்ளிவிடலாம் என எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருப்பதாக தகவல். டிநகர் தொகுதியை பாஜக குறிவைக்கிறது. தொகுதி இன்னும் ஒதுக்கப்படாத நிலையில் பாஜகவின் வினோஜ் பி செல்வம் இப்போதே களப்பணியை தொடங்கிவிட, இதனால் அதிமுகவின் டிநகர் சத்யா கடும் அப்செட்டில் இருக்கிறாராம். வேளச்சேரியில் பாஜகவின் SG சூர்யாவும், விருகம்பாக்கம் 1000 விளக்கு போன்ற இடங்களை மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் ஒதுக்க எடப்பாடி திட்டமிட்டுள்ளார். இதனால் சென்னை அதிமுக நிர்வாகிகள் கடும் விரக்தியில் உள்ளனர். 2. அதிமுகவின் கோட்டையான மேற்கு மண்டலத்திலும் இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடம் ஒதுக்கப்படலாம் என தெரிகிறது. ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் தலா ஒரு சட்டமன்ற தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்க எடப்பாடி முடிவு செய்துள்ளாராம். அதாவது கொங்கு மண்டலத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கைமாறப்போகிறது. இது கட்சி தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 3. கோவை தெற்கு தொகுதியில் தற்போது MLAவாக இருக்கும் வானதி சீனிவாசன் இந்த முறை கோவை வடக்கு தொகுதிக்கு தாவ திட்டமிட்டுள்ளார். காரணம், கோவை தெற்கில் திமுக சார்பில் செந்தில் பாலாஜி களமிறங்கப் போவதாக வரும் தகவல்கள்தான். செந்தில் பாலாஜியின் தேர்தல் வியூகத்தையும் செலவையும் சமாளிக்க முடியாது என்பதால் வானதி பின்வாங்குவதாகவும், அங்கே அதிமுகவின் அம்மன் அர்ஜுன் போட்டியிடலாம் என்றும் கூறப்படுகிறது. 4. அண்ணாமலையை குறிவைக்கும் செந்தில் பாலாஜி. கௌரவப் போர். முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுகவின் கோட்டையான அவினாசி அல்லது தொந்தாமுத்தூர் தொகுதியை தேர்வு செய்ய நினைக்கிறார். ஆனால் அண்ணாமலையை சட்டசபைக்குள் நுழைய விடமாட்டேன் என செந்தில் பாலாஜி கங்கணம் கட்டிக்கொண்டு அவினாசி அல்லது கோவை தெற்கில் அண்ணாமலையை தோற்கடிக்க இப்போதே வியூகம் வகுத்து வருகிறாராம். கொங்கு மண்டலத்தில் இந்த முறை அனல் பறக்கப் போவது உறுதி. 5. யார் அந்த தேர்தல் டிஜிபி? அதிகார மட்டத்தில் நடக்கும் ஈகோ யுத்தம். தேர்தல் தேதி வந்தாச்சு, அடுத்து யார் டிஜிபி? இதுதான் இப்போதைய ஹாட் டாபிக். சீமா அகர்வால். தற்போது தீயணைப்புத் துறையில் உள்ள சீமா அகர்வால் பெயர் பலமாக அடிபடுகிறது. ஆனால் அவர் மே மாதமே ஓய்வு பெறுவதால் அவருக்கு பதவி தரக்கூடாது என அவருக்கு அடுத்த நிலையில் உள்ளவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு புகார்களை தட்டிவிட்டுள்ளனர். யார் அந்த ரேஸ்? ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர், வன்னிய பெருமாள், மகேஷ்குமார் அகர்வால் என பெரிய பட்டியலே இருக்கிறது. இதில் சந்தீப் ராய் ரத்தோர் தான் தேர்தல் கால டிஜிபியாக அல்லது நிரந்தர டிஜிபியாக நியமிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக நிழல் உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசியல் களத்தில் எதுவும் நடக்கலாம். இந்த தகவல்கள் அனைத்தும் தற்போதைய சூழலில் அரசியல் வட்டாரத்தில் நிலவும் மிக முக்கியமான அனுமானங்கள். இதுபோன்ற உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள HKS வாய்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.